வணக்கம். கல்வியாண்டு 2024 முதல் 2025 தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புத்தகம் வகுப்பு 4 பருவம் 2 தமிழ் பாட எண் 7 திருக்குறள் கதைகள். அழகு. கந்தனின் உருவமே கோபம் 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 என்றாகி போனது. கந்தனை யாராவது விசாரித்தால் எப்பவும் கோபத்தோடே உருன்னு அலைவானே, அவனைத்தானே கேட்கிறீங்க என்று மாணவர்கள் எளிதாகச் சொல்லிவிடுவர். அதனால் அவனிடம் நெருங்கி பழகவும் மாணவர்கள் பயந்தனர். கந்தன் ஒரு நாள் அவன் நண்பனான நன்மாறனிடம் பேசிக்கொண்டிருந்தான். நீ எல்லாம் சும்மா ஜம்முன்னு அழகா இருக்கியே, நான் மட்டும் ஏன் முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்கேன் என்றான். நன்மாறன் சிரித்தான். நீ தினமும் உன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறியா என்று கேட்டான். தினமும் பார்க்கிறேன். இன்னும் உனக்கு காரணம் புரியலையா? புரியலை கந்தா. நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட அழகை எல்லாம் இழக்கும். அதுபோலத்தான் உன்கிட்ட மாறாம இருக்கிற கோபத்தால உன் முகம் அழகையெல்லாம் இழந்திருக்கு. பொடி வைத்தாற்போல் சொன்னான் நன்மாறன். நன்மாறன் சொன்னதில் உண்மை இருக்கவே தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தத் தொடங்கினான் கந்தன். 1 மாத காலம் கடுமையாக விரதம் போல் காத்தான். அன்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். அஃது எத்துணை அழகாக இருந்தது தெரியுமா? குறள். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லுஞ்சினம். அதிகாரம் வெகுளாமை. குறள் எண் 305. விளக்கம். ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். நன்றி.